சந்தோஷப்படுதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன், என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். யாரோட சந்தோஷம்? கர்த்தர் தன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே எங்கிருந்து எடுத்து தருவாராம்? தன்னிடத்திலிருந்து எடுத்து தருவார். இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாமே கர்த்தருடையது என்பதை நினைச்சுக்கணும். எந்த நன்மை இந்த பூமியில, எந்த நன்மையும் தேவனிடத்துல தான் வருகிறது. புரியுதுங்களா? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு நன்மை வருதுன்னா அது கர்த்தரிடத்துல தான் வருது. நன்மை செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அவன் ஜோசியம் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், எதோ வேணா பார்த்து போதும். ஆனா நன்மை என்பது தேவன் வைத்த நன்மை தான் வரும் எல்லாரும். ஆனா தேவனுடையது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? தேவனுக்கு சொந்தமானது ஒண்ணு, தேவனுக்கு உரியது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது யாருக்கு வருமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். இல்லையா? நீங்கள் சுதந்திரவாளிகள். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது உங்க வாழ்க்கையில அவர் தன்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் சமாதானத்தை கொடுக்காம என்னுடைய சமாதானத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவருடைய எடுத்து கொடுத்துடுறாரு. எல்லாத்தையும் அவர் போட்ட சட்டையை எடுத்து கொடுத்துடுறாரு. அல்லேலூயா. அவர் வஸ்திரம் இல்லாத மட்டும் இருந்தார் சிலுவையில். ஏன்? அவருடைய சக்தி எடுத்து உங்களுக்கு இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாறி இருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரனாய் மாறினாராம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துட்டாரு ஆண்டவர். எல்லாம் உனக்குதான் எடுத்து அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துடைய இந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. சொன்னாரு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன், உன் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை செய்வேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசுடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு அவர் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா.